இழப்பின் வலி நிறைந்த தருணங்களில் நாம் நம்மை இழந்துவிடக் கூடாது. இழப்புகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் மீண்டு வருவது அவ்வளவு சுலபமல்ல. வாழ்க்கையில் எந்தவித கசப்பும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மனம் நம்மை எப்போதும் கைவிடுவதில்லை. நம்மளோட காயங்களையும் வலிகளையும் கட்டுப்படுத்துகிற வலிமை சொற்களுக்கு, நம்பிக்கை நிறைந்த சொற்களுக்கு தாங்க உண்டு. அது நம்ம அத்தனையுமே இழந்தா கூட இழக்காத சில மனிதர்களும் இருப்பாங்க. அது அவங்க கிட்ட இருந்து தாங்க கிடைக்கும். உண்மையில் இழப்புகளும் துரோகங்களும் நம்மை பக்குவப்படுத்துகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, இழப்பின் வலி நிறைந்த தருணங்களில் நம்மை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இழப்போட வலிகளும் துரோகத்தோட வலிகளும் தாங்க நம்மளோட பாதையையும் நம்மளோட இலக்கையும் தீர்மானிக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எந்தவித இழப்பில் இருந்தோ இல்லை தோல்வியிலிருந்தோ மீண்டு வரும்போது கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வந்திருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் கிடைச்சிருக்கும். அந்த வலி நம்மளால் தாங்க முடியாததாக இருந்தாலும் அதிலிருந்து தான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நெருப்பு சுடும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை தொடாமல் இருப்போம். அந்த மாதிரி தாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தாங்க முடியாத வலியும் இழப்புகளும் வேதனைகளும் தாங்க நமக்கு நிறைய பக்குவத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கோம். அது உணர்வுபூர்வமாகவும் நம்மளை புதுப்பிச்சு கொள்றதாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக அதிலிருந்து நாம் பழைய மாதிரி இல்லாமல் ஒரு புது ஆளாக மாறி இருப்போம். கவனித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா புரியும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியத்தை நோக்கிய பயணத்தையே வேகமாக போகிறதுக்குண்டான அதிகரிக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்ல முடியும். இழப்பின் வலி நிறைந்த தருணங்களில் தனிமையில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட காயங்களையும் வலிகளையும் கட்டுப்படுத்துகிற வலிமை சொற்களுக்கு, நம்பிக்கை நிறைந்த சொற்களுக்கு தாங்க உண்டு. அது நம்ம அத்தனையுமே இழந்தா கூட இழக்காத சில மனிதர்களும் இருப்பாங்க. அது அவங்க கிட்ட இருந்து தாங்க கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற கனிவான சொற்களும் வார்த்தைகளும் தாங்க நம்ம அந்த இழப்பிலிருந்து நம்மளை மீண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் கூட என் பெரிய பையன், அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறந்தது, அப்புறம் இறந்துடுச்சு. அவனும் 10 வருஷம் கழித்து தான் பிறந்தது, அப்புறம் இறந்துடுச்சு. அப்போது நான் சந்திக்காத துயரமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே சிசேரியன். அப்படி இருக்கும்போது இனி நம்மளால் எதுவுமே முடியாது, நாம் பொம்மை மாதிரி தான் இருக்கணும், நம்மளோட குழந்தையும் இல்லை, நம்மளுக்கும் உடம்பு நீ அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நான் பயந்துட்டு இருந்தேன். அப்போ என் கூட இருந்தது என் வீட்டுக்காரரும் எங்கள் அண்ணனும் தாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் இந்த அளவுக்கு மீண்டு வந்திருப்பேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் யாராவது இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வர்றது முடியும். அப்படியெல்லாம் யாரும் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது இருப்பாங்க. அப்படி யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நான் சொல்கிற இந்த வார்த்தைகளாவது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. நான் எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, கவிழ்ந்து கிடக்கும் நெஞ்சங்களையும் தூக்கி விடக்கூடிய வல்லமை சொற்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால தாங்க. இழப்பிலிருந்து மீண்டு வருவது நம் கையில்தான் அப்படின்னு சொன்னால் கூட அதற்கான நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுக்கறது சரியான சொற்களும் வார்த்தைகளும் தாங்க.
எந்த தருணத்திலையுமே நமக்கான பாதகமான சூழ்நிலையோ சாதகமான சூழ்நிலையோ நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் எல்லாமே தற்காலிகமானது தான் அப்படிங்கிறத நாம் உணருங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாம் எந்த வித பாதகமான சூழ்நிலையிலுமே நாம் நம்மளை இழந்துடக்கூடாது. மனசு எப்போதுமே எந்த விதமான இழப்புகளிலிருந்தும் நம்மளை மீட்டு கொண்டு வரும். ஏன்னா நம்மளோட மனசு எப்பவுமே நம்மளை கைவிடுறது இல்லை. தோல்விகளோ இழப்புகளோ அதன் பிறகு வர்ற வலியும் வேதனையும் நமக்கு தேவைதான் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த வலிகளும் வேதனைகளும் தாங்க நம்மளை பக்குவப்படுத்துது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொற்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. நீங்கள் எந்த விதமான இழப்புகளோ இல்லை தோல்விகளோ துரோகமோ எதில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.